இணையவலையில் மெய்நிகர் உலகத்தில் ஈழத்தமிழ் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை எகர்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் வழிகாட்டலில் தனியார் கல்வி நிறுவனத்தின் கலை விழாவில் நடனமாடிய மாணவியை பாலியல் தொழிலாளியாக சித்தரிக்கும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னியின் அட்டூழியம். நிஜ உலகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் வன்கொடுமைகள், ஒடுக்குமுறைகள், வீட்டு வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்காக மேலாக இணையத்தில் மோசமான கருத்தியல் ரீதியான வன்முறைகள் நாள்தோறும் நடக்கின்றன. எம்பி அர்ச்சுனா ராமநாதனின் நாமிகளால் நடத்தப்படும் ஊழல் ஒழிப்பணி வன்னி எனும் போலி முகநூலின் பின்னால் மறைந்து கொண்டுள்ள ஒரு பாலியல் வக்கிரம் கொண்ட ஆண்மையவாத கூட்டம் சமூக வலைதளங்களில் தமிழ் பெண்கள் மீதான மோசமான தாக்குதலை மேற்கொள்கின்றது. யுத்தத்தின் பின்னரான வடக்கு கிழக்கில் வாழும் இளம் தலைமுறை பெண்களை இலக்கு வைத்து இந்த இனிய மார்பிங் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. ஊடக பரப்பில் செயற்பட்டு வருகிற பெண்களை இலக்கு வைத்த இக்காட்டு மிராண்டி குழு இப்போது பொது நிகழ்ச்சிகளில் அல்லது கல்வி நிறுவன நிகழ்வுகளில் பங்கு பற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தும் பெண்களையும் தங்களது நாசகார வலைக்குள் கொண்டு வந்துள்ளது. கடந்த 4 தினங்களாக ஜாலில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் சிறந்த முறையில் நடனமாடி பாராட்டு பெற்ற இளம்பெண்ணை ஊழல் ஒழிப்பு அணி வன்னி பாலியல் தொழிலாளி என கேவலப்படுத்தி வருகிறது. சம்பந்தப்பட்ட பெண்ணின் படங்களை வெளியிட்டு அவதூறு பரப்புகிறது. துணைக்கு தலைவர் இருந்திருந்தால் அந்த இளம்பெண்ணை மண்டையில் போட்டிருப்பார் என விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் எடுத்து அந்த அமைப்பையும் கேவலப்படுத்துகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் காதலன் தம்மிடம் தனது காதலியை பற்றி எழுத வேண்டாம் என கெஞ்சுவதாகவும் கூறி மார்த்தட்டுகிறது. நடனமாடிய யுவதியின் படத்தை போட்டு ஒரு இரவிற்கு 20,000 ரூபாய் எனவும் பதிவிட்டுள்ளது. வாய்களிய தமிழ் தேசியம், தமிழர் அடையாளம், பண்பாடு, மரபு வழி தாயகம், தமிழ் மண் என்று கூவி கூவி அரசியல் செய்யும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி பற்றி எந்த அக்கறையும் இல்லை. பெரும்பாலான தமிழ் தேசிய கட்சிகளால் மட்டுமே தலைமை தாங்கி நடத்தப்படுகின்றன. அக்கட்சிகளில் ஓரிரு பெண்களும் ஆண்மையவாத கருத்தியலுக்குள் அடங்கி கிடக்கின்றனர். இறுதி யுத்தத்தின் பின்னர் ஈழத்தமிழ் பெண்கள் அடுப்படிக்குள் முடக்கப்பட்டுள்ளனர். ஒரு பெண் பிரதமராக இருக்கின்ற நாட்டில் சமூக வலைதளங்களூடாக மேற்கொள்ளப்படும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு ஆளும் NDP அரசாங்கம் இன்னும் கூட காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 தினங்களுக்கு முன்னர் தான் ஜாலில் இனிய குற்ற விசாரணை பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் இனிய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. இதனால் இனிய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஊழல் ஒழிப்பு அணி வன்னி, வடக்கு புலனாய்வு போன்ற போலி முகநூல் கணக்குகளால் தாக்குதலுக்குள்ளான பெண்கள் யாழ்ப்பாண இனிய குற்ற அலுவலகத்தை நாடி உடனடியாக தமது முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறான போலி முகநூல்களை முடக்க வேண்டும். அவ்வாறான முகநூல்களில் வரும் அவதூறான பதிவுகளுக்கு பின்னூட்டலிடும் நபர்களின் பதிவுகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அப்படியானவர்களின் முகநூல் கணக்குகள் முடக்கப்பட வேண்டும். போலி சமூக வலைத்தள கணக்குகளூடாக குற்றங்கள் புரிபவர்களை அவர்களது ஆள் அடையாளத்துடன் அம்பலப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இவ்வாறான துணிகரமான கருத்தியல் வன்முறையில் ஈடுபடுபவர்களை தடுக்கலாம். ஆளும் NDP அரசாங்கம் இனிய குற்றங்கள் தொடர்பில் இலங்கையில் கடந்த வருடம் கொண்டுவரப்பட்ட சட்டம் வினைத்திறனாக அமல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். இணையதளத்தில் வன்முறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு தகுந்த சட்டம் மற்றும் உளவியல் ஆலோசனை வழங்கும் திட்டம் ஒன்றை மகளிர் விவகார அமைச்சு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இவ்வாறான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்கொள்ள வேண்டும் எனில் பெண்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். பெண்கள் தமது விகிதாசாரத்துக்கேற்ப அரசியலில் ஈடுபட வேண்டும். பெண்கள் அரசியலில் இறங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இன்னும் ஒரு பிடோஃபைல்கள். வட்டுக்கோட்டையில் 15 வயது மாணவியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய 3 கைது. வட்டுக்கோட்டை தொல்புரம் பகுதியில் வீடொன்றில் வைத்து 15 வயதான சிறுமி கடந்த 3 ஆண்டுகளாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளார். தாயின் பராமரிப்பில் வாழும் அச்சிறுமிக்கு இக்கொடுமை 13 வயதிலிருந்து ஆரம்பித்துள்ளது. இனிப்பு பண்டங்களை கொடுத்து அச்சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஒரு கூட்டம் தங்களிடம் சிறுமியின் அந்தரங்க காணொலி இருப்பதாக பயமுறுத்தி தொடர்ந்தும் பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மோசமான செயலில் 2 பெண்கள் பிரதான குற்றவாளிகள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அதில் ஒரு பெண் டிக்டாக்கில் பிரபலமானவர் எனவும் கூறப்படுகிறது. குறித்த பெண்ணின் வீட்டிலேயே சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவியான இச்சிறுமியை தாயாருக்கு தெரியாமலேயே பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார்கள். சம்பந்தப்பட்ட பெண்கள் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் பெற்று வந்துள்ளனர். ஜாழ் மனித உரிமைகள் ஆணையத்தில் மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின்படி 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்களில் 2 பெண்களும் ஒரு ஆணும் அடங்குவதாக கூறப்படுகிறது. கைதான 45 வயதான ஆண் சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்து வருவதாக தெரியவந்துள்ளது. கடந்த வருட இறுதியில் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் கூட பாலியல் தொழிலில் ஈடுபட்ட சிறுமிகள் கைது செய்யப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெற்றோருக்கும் பாதுகாவலருக்கும் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் பாலியல் கல்வியின் அவசியத்தை இவ்வாறான துயர அனுபவங்கள் உணர்த்துகின்றன. பிள்ளைகள் ஒரு நாளின் பெரும்பாலான நேரத்தை பாடசாலையிலேயே செலவிடுகின்றனர். மேற்கு நாடுகளில் ஆசிரியர்கள் வகுப்பறையில் அட்டவணை பாடங்களை மட்டுமே கற்பிப்பதில்லை. வகுப்பாசிரியரின் கடமை மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் இன்னமுமே பாலியல் கல்வி மற்றும் பாலியல் சுகாதாரம் தொடர்பில் போதிய விழிப்புணர்வும் அறிவும் பற்றாக்குறையாக உள்ளது.
கிளிநொச்சியில் கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் 16 ஆண் சிறுவர்கள் அப்பாடசாலை கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் அலனால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான போது கூட பாடசாலை நிர்வாகம் கண்ணை மூடிக்கொண்டிருந்தது. இந்த விடயம் ஒரு கட்டத்தில் பூதாகரமாக வெடித்த போது எம்பி சிவஞானம் ஸ்ரீதரனின் அரசியல் செல்வாக்கால் மூடி மறைக்க பகிரத பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோரின் முயற்சியால் அலன் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் பிடோஃபைல் தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வட்டக்கோட்டையில் கைதான 45 வயது ஆண் கூட பிடோஃபைலாக இருக்க சந்தர்ப்பம் உண்டு. எனவே வட்டக்கோட்டை பகுதியில் வேறு சிறுவர்களும் பாதிக்கப்பட்டு உள்ளார்களா என பூரண விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். வட்டக்கோட்டை சம்பவத்தில் கைதான பெண்கள் வேறு சிறுமிகளையும் இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு விற்றுள்ளார்களா என போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். சிறுவர் நன்னடத்தை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிறுமியை தமது பராமரிப்பில் எடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். சிறுமியின் எதிர்கால கல்வி மற்றும் சிகிச்சை தொடர்பில் வேண்டிய உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போது சமூகம் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். ராணுவ வசமுள்ள கிளிநொச்சி காணிகளும் விடுவிக்கப்படும். ஜனாதிபதி வாக்குறுதி. சனிக்கிழமையான ஏப்ரல் 26 கிளிநொச்சியில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி மக்களுக்கு பல வாக்குறுதிகளை அளித்துள்ளார். கிளிநொச்சியில் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும். இது தொடர்பாக ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் ராணுவத்தால் மூடப்பட்ட வீதிகள் திறந்துவிடப்பட்டது போன்று கிளிநொச்சியிலும் பொதுமக்கள் பாவனைக்கு தடை விதிக்கப்பட்ட வீதிகள் திறக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அதேபோன்று போரில் வீடுகளை இழந்த மக்கள் மீண்டும் தமது வீடுகளை கட்ட முடியாதுள்ளனர். அம்மக்களுக்கு வீடுகளை கட்ட ஆவண செய்வதாகவும் ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார். பாரம்பரியமாக பயிரிட்டு வந்த மக்களின் நிலங்கள் கூகுள் வரைபட துணையுடன் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நிலங்களும் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி கிளிநொச்சி மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசி உள்ளூராட்சி தேர்தலில் வாக்கு சேகரித்தார். கிளிநொச்சி கூட்டத்தை முடித்துக் கொண்டு புதுக்குடியிருப்பில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜனாதிபதி தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகளவு சீர்குலைக்க மாட்டோம் என்றும் உணர்ச்சி வசப்பட்டார். புதுக்குடியிருப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி இனவாத அரசியல் இனி வேண்டாம். எங்களுடைய முதலாவது ஆட்சியில் ஜாழ்ப்பாணத்தில் விரைவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பில் மீண்டும் ஒரு தடவை நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தில் பங்கு பெறுமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். என்பிபி மீது பழி போட ஓடித்திரியும் போலி தமிழ் தேசியம். பேனை பெருச்சாலியாக்கும் முயற்சிகள். கிரிபத்கொட பிரதேசத்தில் தனிநபர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காணொலி என்று சமூக ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக பரப்பப்பட்டு வருகின்றன. அக்காணொலியில் ஆணொருவர் பிரதான சாலை ஒன்றில் துரத்தி சென்று தாக்கப்படுகிறார். இந்த காணொலியை பகிரும் சில தமிழ் சமூக வலைதள பயனாளிகள் என்பிபியினரை வீதியில் வைத்து காட்டுமிராண்டித்தனமாக பொதுமகனை தாக்குவதாக குற்றம் சாட்டினர். உண்மையில் நடந்தது என்னவென்றால் கிரிபத்கொட பகுதியில் நடந்த பெண்ணொருவருடனான காதல் விவகாரத்தாலேயே இத்தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறாக தேர்தல் காலத்தில் பல போலியான காணொலிகள் பரப்பப்பட்டு வருவது தொடர்பில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இவ்வாறு பல பொய்ச் செய்திகளும் அரைகுறை தகவல்களும் எதிர்க்கட்சிகளால் பரப்பப்பட்டு வருகின்றது. தமிழ் கட்சிகள் உட்பட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நியாயத்தை வைக்கவில்லை. உள்ளூராட்சி சபையை வென்றால் தாங்கள் என்ன செய்வோம் என்றும் அவர்கள் எதையும் முன்வைக்கவில்லை. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்ததுமே கட்சி கொள்கைகள் இல்லாமலேயே போட்டியிட்ட இவர்கள் மத்தியில் பதவிக்கான போட்டிகள் வழக்கம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை பற்றி நல்லூர் பிரதேச சபை பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய மாநகர சபை வேட்பாளர் எஸ் கபிலன், நாங்கள் பேசுவதை அப்படியே போடுங்கள், வெட்டி கொத்தி திரித்து போடுகின்றீர்கள். எல்லா தொழிலுக்கும் ஒரு தொழில் தர்மம் இருக்கின்றது. அப்படி செய்யாதவர்களை என்னவென்று அழைப்பது என்று கேள்வி எழுப்பினார். தேசிய மக்களுடைய ஆட்சியில் எங்களை விமர்சிப்பதற்கும் தூற்றுவதற்குமான சுதந்திரத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம் என்பதையும் கோடிட்டு காட்டினார் மாநகர சபை வேட்பாளர் எஸ் கபிலன். இந்த உரை எட்ஸ்டிட்ஸ் ஆஃப் ஈழம் என்ற காணொலி குழுமத்திலிருந்து பெறப்பட்டது. ஊடகங்களில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் சேறு பூசல்களை பார்க்கின்ற போது மனவருத்தமாக இருப்பதாக தனது ஆதங்கத்தை தேசம் நேற்று நேர்காணலில் தெரிவித்திருந்தார். இதனை தவிர பலர் கேட்கின்றார்கள், இந்த 5 மாதங்களில் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எதை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள்? நான் ஒன்றை கேட்கின்றேன், இந்த 76 வருடங்களாக இங்கு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பற்றி கேட்பதற்கு உங்களுக்கு முதுகெலும்பில்லை. ஏன் 76 வருடம்? யுத்தம் முடிந்த பின்னர் இடம்பெற்ற 15 வருடங்களில் நீங்கள் அனுப்பியவர்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு கேட்பதற்கு முதுகெலும்பில்லை. அப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான தைரியமும் வரவில்லை. இன்றைக்கு கேட்கின்றீர்கள். ஏனென்றால் நாங்கள் கேட்பதற்கான இடத்தை தந்திருக்கின்றோம். நாங்கள் உங்களை கடத்தி கொண்டு செல்லவில்லை. நாங்கள் எங்களுக்கு எதிராக கேட்பவர்களுக்கு எதிராக முகநூல்களை முடக்கவில்லை என்கின்ற இந்த சுதந்திரத்தை தந்திருக்கின்றது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி.
இன்றைக்கு இந்த மக்கள் மேல் வந்திருக்கின்ற உங்களினுடைய இந்த அக்கறை என்பது கடந்த காலங்களில் ஏன் வரவில்லை? இன்றைக்கு உங்களுக்குள் ஒற்றுமை வந்திருக்கின்ற சொல்லுகின்ற நீங்கள் இவ்வளவு காலமும் ஏன் ஒற்றுமையாக வரவில்லை என்றால் மக்களை முட்டாள்கள் என்று நினைத்தீர்களா? இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பற்றி சொல்லுவதுதான் அனைத்து கட்சிகளினுடைய பிரச்சாரம் என்றால் உங்கள் கட்சி என்னத்தை செய்ய போகின்றது? அதை இன்றைக்கு சொல்ல போகின்றீர்கள். நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. நாட்டில் இதுவரை 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார். இணையவழி குற்ற விசாரணை பிரிவு ஜாலில் திறப்பு. வடமாகாணத்தில் இணையவழி குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற காரணத்தால் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இணைய குற்ற விசாரணை பிரிவு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த விஜயசூரியவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 5 வருடங்களில் புலமை பரிசில் பரீட்சை முற்றாக ஒழிக்கப்படும். இன்னும் 5 வருடங்களில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை முற்றாக ஒழிக்கப்படும் என அரசு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். உலகத்தில் உள்ள மிக மோசமான பரீட்சை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் புலமை பரிசில் பரீட்சையை தடை செய்யாததால் வசதி வாய்ப்புகள் உள்ள பாடசாலைகளுக்கு பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. எதிர்காலத்தில் பின்தங்கிய பாடசாலைகளை இல்லாமல் செய்யப்பட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும். எதிர்வரும் 5 வருடங்களில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை முற்றாக இல்லாதொழிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர் அட்டைகள் நாளை மறுதினம் வரை வழங்கப்படும். மே 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும்படி நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த திகதிக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் தங்களுக்குரிய அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று தமது அடையாளத்தை சரி செய்து பின்னர் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும். வாக்காளர்கள் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டைகளை தவிர வேறு வாக்காளர் அட்டைகளை தம்பசம் வைத்திருப்பது குற்றம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 24ஆம் மற்றும் 25ஆம் திகதிகளில் அஞ்சல் மூல வாக்கை பதிவு செய்ய தவறியவர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்பிற்காக 6,63,499 பேர் விண்ணப்பித்த நிலையில் அவர்களில் 6,48,491 பேர் தகுதி பெற்றனர். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கனடா வன்கூவரில் திருவிழாவில் காரால் மோதி தள்ளி 11 பேர் பலி. வன்கூவரில் நடந்த பிலிப்பைன்ஸ் கலாச்சாரத்தை கொண்டாடும் லாஃபு லாஃபு என்று அழைக்கப்படும் திருவிழா கூட்டத்துக்குள் கார் ஒன்றை செலுத்தி வந்த நபர் பாதசாரிகள் மீது மோதியதில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டதாக வன்கூவர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்தாக்குதல் சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி சுமார் 20:14 மணிக்கு நடந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். மேலும் இத்தாக்குதல் குறித்து கூறும்போது அவர் கனடாவின் இதயம் நொறுங்கியுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். வாகனத்தை செலுத்தி வந்த 30 வயதுடைய ஒரு ஆண் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் வன்கூவர் காவல்துறை இந்த சம்பவம் பயங்கரவாத செயலல்ல என்று உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கனேடிய உள்ளூர் நேரப்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொதுத் தேர்தலில் இச்சம்பவம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது. இதே மாதிரியே ஜெர்மனியில் பொதுத் தேர்தல் சமயத்தில் அடுத்தடுத்து காரால் பொதுமக்கள் மீது மோதி தாக்குதல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான AfD இப்படியான தாக்குதலை தனது தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்தி வாக்குவெட்டியில் ஈடுபட்டது. தேர்தல் பெறுபவர்களில் கணிசமான வெற்றியையும் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வலதுசாரி கட்சியான பழமைவாத கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இச்சம்பவம் மேலதிக வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வாய்ப்புள்ளது.